பிளட் ஹவுன்ஸு ஒரு வெறித்தனமான ஆக்ஷன் சீரிஸு. சீசன் 2 பற்றி என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடச்சிருக்குன்னு பேசலாம். நீங்கள் பார்த்துருக்க ஏகப்பட்ட கேட்ராமஸ் மாதிரி இதேமே ஒரு வெப்டூனை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. அன்லைக்கிலி மொத்த ஸ்டோரியும் சீசன் 1லேயே கவர் பண்ணிட்டாங்க. அண்ட் இத்தனை நாளாக 23யோட மோஸ்ட் பாப்புலர் ட்ராமாஸ்லேருந்தும் அப்டேட் கொடுக்காம இருந்ததுக்கு காரணமே இதுதான். சீரிஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாப்புலர் ஆகிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குன்னு லாஸ்ட் எபிசோடில் அக்யூரேட்டாக வெப்டூனை பேஸ் பண்ணாமல் சில மாற்றங்களுமே பண்ணியிருப்பாங்க. உதாரணத்துக்கு வில்லன் கீழே வேலை பார்க்குற அந்த 2 அசிஸ்டன்ட்மே லாஸ்ட் எபிசோடில் ஜெயிலுக்கு தாங்க போகணும். பட் சீரிஸோட கதையில் அவங்க 2 பேரும் என்ன ஆனாங்கன்றதை காமிச்சிருக்க மாட்டாங்க. உன்னை மறுபடியும் மீட் பண்ணால் கொல்றது கூட தயங்க மாட்டேன்னு வில்லனை பார்த்து சொல்லியிருந்திருப்பாரு. அதே வில்லனை மறுபடியும் கொண்டு வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் எனக்கு தெரிஞ்சு சீசன் 1ல் நம்ம ஹீரோவும் அவர் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிருந்திருப்பாங்க. கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக ரொம்ப நாளாக ஒரு ஃபவுண்டேஷன் வைக்கணும்னு நம்ம ஷோயை ஆசைப்பட்டிருப்பாரு. இதை பேஸ் பண்ணியுமே ஒரு ஸ்டோரியை உருவாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சீசன் 2 உடைய கேரக்டர்ஸ்ன்னு பேசும்போது இவங்க 2 பேரும் எப்படியும் ரிட்டன் ஆவாங்கன்னு நமக்கு ஏற்கனவே தெரியும். மிஸ்டர் சோயுடைய பொண்ணு என்னன்னாங்க அவங்க மறுபடியும் ரிட்டன் ஆவாங்களான்னு நீங்கள் யோசிக்கலாம். சீரிஸோட கதையில் ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபாலுக்கு முன்னாடி சோய் அவருடைய பொண்ணுக்கிட்ட பாரிஸ்க்கு போய் சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. சோய் இறந்ததுக்கப்புறம் அவருடைய பொண்ணு கொரியா விட்டுட்டு அந்த ஒரு நாட்டுக்கு போகிற மாதிரி தான் சப்டிலாக காமிச்சிருப்பாங்க. லாஸ்ட் 2 எபிசோடில் அந்த கேரக்டருக்கு ஸ்கிரீன் டைமே இருக்காது, லிட்ரலி காணாமல் போயிருப்பாங்க. சீசன் 1 ஆன்கோயிங்கில் இருக்கும்போது சோயுடைய டாக்டரை நடிச்ச இந்த ஆக்ட்ரஸ் ஒரு ஆக்சிடென்ட்னால மிகப்பெரிய கான்ட்ரோவர்சியில் மாட்டிக்கிட்டாங்க. எந்த அளவுக்குனா சீரிஸை முக்கால்வாசி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த நேரத்தில் கேஸ்டிங்கை மாற்றி ஃபர்ஸ்ட்லேருந்து சீரிஸ் எடுக்கிறது நடக்காத காரியம்னு சொல்லி முடிஞ்ச அளவுக்கு சீரிஸோடைய ரைட்டிங் மாற்றி அவங்களுடைய ஸ்க்ரீன் டைமை காலி பண்ணியிருக்காங்க. இதனால் சீரிஸில் நடிச்சிருந்த மற்ற ஆக்டர்ஸுமே பயங்கரமாக அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதனால தான் சீரிஸோட கடைசி 2 எபிசோட்லேருந்து அவங்க காணாமல் போயிருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய டவுன்ஃபால்னால இந்த ஆக்டர்ஸு இறந்துட்டாங்க. ரெஸ்ட் இன் பீஸ். கிம் சோ ஹின் கான்ட்ரோவர்சியில் அவருடைய கேர்ள் ஃப்ரெண்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது வேறு யாரும் கிடையாது, இவங்க தான். ஸோ அந்த கான்ட்ரவர்சி பற்றி எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே தெரியும். பட் இவங்க தான் கிம் சோரன்னு எனக்கே இப்போ தாங்க தெரிஞ்சது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சீசன் 2வோட ரைட்டிங்கை அடாப்ட் பண்ணாமல் இவங்கள தான் எழுத போகிறாங்கன்னு நினைக்கும் போது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. எனிவேஸ் பல பேர் வீடியோஸ் மட்டும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள்.